இந்த வருடம் 29/3/2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி சனியானவர் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு வந்து சஞ்சரிக்கிறார். இந்த மீன ராசிங்கிறது 2.5 வருடங்கள் அந்த ராசியில் தங்கியிருந்து தன்னுடைய பலன்களை வந்து எல்லா ராசிகளுக்கும் கொடுக்க போகிறாரு. ஸோ இப்போ இந்த வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எவ்விதமான பலன்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து உண்டாகுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து சந்திரன் வந்து மிதுன ராசியில் இருந்தாலும் இல்லை சூரியன் வந்து மிதுன ராசியில் இருந்தாலும் அந்த வகை ஜாதகர்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பொருந்தும். பொதுவாக வந்து 8 9ஆம் வீட்டுக்குரிய சனி 10ஆம் இடத்துல போய் சஞ்சரிக்கிறதுங்கிறது எவ்விதமான பிரச்சனைகளையோ சிக்கல்களையோ எதுவும் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம், இந்த வரக்கூடிய 2.5 வருடம் வந்து கொடுக்காது. பொதுவாக வந்து 10ஆம் இடம்ங்கிறது பிரச்சனைகள் இல்லாத ஒரு இடம். இங்கே வந்து சனி சஞ்சரிக்கிறதுனால பொதுவாக இவங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டாகும், மேல் படிப்பு படிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். இவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து குடியேறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ இல்லை வேலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ இல்லை படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ கிடைக்கலாம். பொதுவாக இவங்களுக்கு வந்து தகப்பனாரோட நல்ல உறவுகள் மேம்பட்டு நிற்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஆஃபீஸில் சில சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலுமே பொதுவாக இவங்களுக்கு வந்து அதிகாரியோடையோ இல்லை அவங்களுடைய முதலாளிகளோடையோ இவங்களுக்கு உறவுகள் நல்ல முறையில் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, தொழிலையும் சரி, எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு குணம் வந்து உருவாகும். யாரோடையும் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்ங்கிறது உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சிரும். இங்கே உங்களுடைய ஜாதகத்தில் அஷ்டவர்க்கம்னு சொல்லி ஒரு பலன்கள் இருக்கும். அதில் சனிக்கு மீன ராசியில் எவ்வளோ தூரம் பலன் இருக்குங்கிறத பாருங்கள். அதில் சனி வந்து 3க்கு மேலே எவ்வளவு பலன்கள் வாங்கியிருந்தாலும் பொதுவாக வந்து இந்த 2.5 வருஷ காலம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நல்ல பலன்கள் வந்து அமையும். சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டாகும். அவங்களுடைய இமிக்ரேஷன் விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாமதம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நிறைவேறும். மேல் படிப்பு படிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஏற்கனவே மேல் படிப்பு படிக்கிறவங்க அந்த படிப்பை நல்ல முறையில் முடிக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து உருவாகும். பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து தகப்பனாரோட நல்ல உறவு வந்து ஏற்படும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல இவங்களுக்கு வந்து மேலதிகாரியோடைய நல்ல ஆதரவும் நல்ல உறவும் ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து உண்டு. ஆனால் அதே நேரம் சனி வந்து அஷ்டவர்க்கத்தில் வலுவிழந்து, அதாவது 2 1 0 வாங்கியிருந்தால் பொதுவாக இவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிற யோகம் உண்டானாலுமே ஏதாவது ஒரு காரணத்தினால திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். இல்லை அடிக்கடி வெளிநாட்டு பயணங்களை வந்து மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வந்து உருவாகலாம். அல்லது இவங்களுக்கு வந்து மேல் படிப்பை படிக்கிறதுல சில தாமதம் வந்து ஏற்படலாம். இல்லை இவங்க மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கும்போது இவங்க எதிர்பார்க்கக்கூடிய சப்ஜெக்டோ இல்லை இவங்க எதிர்பார்க்கக்கூடிய யூனிவர்சிட்டியோ கிடைக்கிறதுல வந்து சில தாமதங்கள் வந்து ஏற்படலாம். ஆஃபீஸில் இவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு வந்து மேலதிகாரியாகக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். அதாவது இவங்களுக்கே தனிப்பட்ட முறையில் ஒரு அந்தஸ்து இல்லை தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு அதிகாரம் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அல்லது இவங்களே வந்து பெரிய அதிகாரியாக உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆக மொத்தம் பொதுவாக வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி அஷ்டவர்க்கத்தில் வலுவானாலும் சரி, வலுவிழந்து இருந்தாலும் சரி, பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் சிக்கல்கள்ங்கிறது வந்து இருக்காது. பொதுவாக அவங்களுடைய ஜாதகப்படி தசாபுக்திகள் நல்லா இருந்தால் சனி பயிற்சியும் நல்லா இருக்கிறதுனால பொதுவாக அவங்க வாழ்க்கையில் பலவிதமான சுபமான காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.